வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம சுகாவோட ரான் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே பெல்லாம். நீங்கள் இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. அதில் டிஸ்டர்ப் ஆகி நீங்கள் எழுந்து உட்காருறீங்க. காலங்காத்தாலேயே நம்ம உயிரை வாங்கணுன்னு ஏதோ ஒரு நாய் ஃபோன் பண்ணிடுது. ஹலோ, யாரு? என்ன மறந்துட்டியா அவன்? அ ஜென்? ஜென் நீயா? ம். ஃப்ரெண்டை கூட மறந்துட்டாளா நீ? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்ல மேடம். ஃபோன் அது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அ ஆமாம். சரி, ஓகே விடு. நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். கூப்பிட்டா இது கேட்கவா கூப்பிட்டா? நான் உன்னோட ஃப்ரெண்டுடி. உன்னோட மேரேஜ்க்கு வரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? நீ வந்து என்கிட்ட ஏண்டி ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணல? அட்லீஸ்ட் மேரேஜ்க்கு தான் கூப்பிட முடியல. 3 மாதம் ஆயிடுச்சுல்ல. ஃபோன் பண்ணி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன? நான் உனக்கு அவ்வளோ ஆகாதவனா போயிட்டேனா என்ன? அ ஜென், அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் அப்புறம் எப்படிரி? இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? எப்படி நடந்துச்சு? அது அம்மா, எங்கே போகிறோம்? அது எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸில், அதான் டூர் போகலான்னு. டூர் போகிறோமா? அம்மா, நானும் வரல. ஆமாம், நீ இல்லாமலா? எங்கே போகிறோம்? பாரிஸ் போகிறோமா இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறோமா? ஆ, பக்கத்து தெருவில் இருக்க கோயிலுக்கு போகிறோம். அம்மா, பக்கத்து தெருவில் இருக்க கோயிலுக்கு போகிறதுக்கு பேர் ட்ரிப் இல்லை. அதனால தான் கொஞ்சம் தூரமாக இருக்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். ஆ, ரொம்ப தூரமா? ஆமாம், இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கோயிலுக்கு நம்ம இன்னைக்கு போகிறோம். 10 கிலோமீட்டர்? இது டூரு இல்லைம்மா? ஆமாம், பின்ன இல்லையா? இங்கே பாரு, இந்த சாரி எடுத்து கட்டிக்கோ. நான் சாரிலாம் கட்ட மாட்டேன். நான் ஜீன்ஸே போட்டுக்கிறேன். இந்த புடவை கட்டிட்டு வருதுன்னா வா, இல்லைன்னா வர வேண்டாம். இங்கே இருக்க கோயிலுக்கு வர்றதுக்கு நான் வீட்லேயே இருந்துப்பேன். இங்கே பாரு வயன், கூட கூட பேசாத. போய் புடவை கட்டிட்டு வானா கட்டிட்டு வா. நீங்களும் அந்த சாரியை வியர் பண்ணிட்டு வரீங்க. அழகா இருக்கேடி. இங்கே பாரு, இந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கோ. இந்த செயின், இந்த மோதிரம், இதெல்லாம் உனக்கு அழகா இருக்கும். அம்மா, நீ என்னை ஏதோ ட்ரிப்பு கூட்டு போகிற மாதிரி இல்லை, வேற எங்கேயோ கிளப்புற மாதிரி இருக்கு. ஏய், போடுவியா மாட்டியா? போடுறேன், வேற வழி. இந்த வீட்டில் பிறந்தா இதுதான் என் கதி அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் வியர் பண்ணிருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஏய், எல்லாத்தையும் புள்ளட்ட சொல்லிட்டு அண்ணா, அவ ரெடியாகி உட்காந்துட்டு இருக்கா. அது நான் கோயிலுக்கு போகிறதா சொல்லியிருக்கேன், சும்மா இருங்க. வயன், அப்பா, நான் எப்படி இருக்கேன்? என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? எப்பவும் போல அழகா இருக்கு. தேங்க்யூ அப்பா. அப்பா, ட்ரிப்புன்னு சொல்லிச்சு அம்மா, வேற யாரும் வரலையா? நீனா அம்மா, அவ்வளோதான்டா. சும்மா நாம மட்டும் ஃபேமிலியாக போயிட்டு வரோம். ம். உங்க அப்பா தான் காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நீங்க பேக் சீட்டில் போய் உட்காந்துக்கிறீங்க. ஆ, இவங்க ஏதோ பிளான் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம இப்படியே இருந்தால் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. சும்மா பாட்டு கேட்குற மாதிரி அப்படியே படுத்துப்போம். ஏதாவது ஒளறி கொட்டுங்க. ஆ, நீங்கள் உங்கள் ப்ளூடூத் எடுத்து காதில் வச்சுக்கிறீங்க, கனெக்டே பண்ணாமல். ஏங்க, என்னடி? உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த பையனை? ஏய், அவளுக்கு கேட்டிருக்குது போது. அவள் ப்ளூடூத் மாட்டி உட்காந்துட்டா. உனக்கு அவளை பற்றி தெரியாது. அவள் பாட்டெல்லாம் போட்டிருக்க மாட்டா. அவள் உன் பொண்ணுடி, உன்ன மாதிரி தானே இருப்பா. இப்போ என்ன சொல்கிறீங்க? நான் ஃப்ராடுன்னு சொல்கிறீங்களா? பின்ன இல்லையாடி? ஆமாம், ஃப்ராடெல்லாம் இல்லை. அன்னைக்கு நான் உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க தானே வந்தேன். அங்கே வந்துட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கட்டு கட்டுன்னு கட்டினவ தானே நீ. நான் உங்களுக்காக ஒன்றும் கல்யாணம் பண்ணலை. என் ஃப்ரெண்டு வேற ஒரு பையனை லவ் பண்ணா. அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் எதுக்குடி காலில் விழுந்த? என் ஃப்ரெண்டு சேரணும்ல, அதனால. ஓ, அப்படி. நீங்கள் போங்க சும்மா. ஐயோ, அப்பா நம்ம மனசு தெரிஞ்சு நடந்துக்கிறாரு போலியே. இப்போ நீங்க அந்த கோயிலுக்கும் போய் ரீச் ஆயிருப்பீங்க. வயன், அப்பா, இந்தா பூ வச்சுக்கோ.
பூ பூவா? எதுக்குப்பா? இல்ல, புடவ கட்டியிருக்க, ஜுவல்ஸ் போட்டிருக்க. பூ வச்சா நல்லாருக்கும். அதான். ஓகே அப்பா. நீங்களும் அந்த பூவ வாங்கி வச்சுக்கிறீங்க. வயன் இந்தா. என்னம்மா இது? விளக்குடி. போயிட்டு கோயில்ல விளக்கேத்திட்டு நல்லா வேண்டிக்கோ. என்னன்னு வேண்டுறது? உனக்கு என்னென்ன தோணுதோ வேண்டிக்கோ. ம். நீங்களும் கோயிலுக்குள்ள போறீங்க. உங்க அப்பா, அம்மா உங்கள மட்டும் கழட்டி விட்டுட்டு தனியா போறாங்க. ம். மேட்ச் பாக்ஸ் வேற இல்லையே! நான் எதுல விளக்கு போடுவேன்? லைட்டர் வேணுமா? அ அ யார் நீங்க? இல்ல, ரொம்ப நேரமா நிக்கிறீங்க. ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன். இல்ல, இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். உங்களுக்கு மேட்ச் பாக்ஸ் தான் வேணும்னா இந்தாங்க. அ ம். தேங்க் யூ. ஓகே. வெல்கம். அப்படின்னு சுகாவும் அங்கேருந்து அவங்க அப்பா, அம்மா கிட்ட போறான். எப்புட்றா? பொண்ணு புடிச்சிருக்கா என்ன? எனக்கு கல்யாணம் வேண்டான்னு தான் நெனச்சேன். அவ்ளோ ஒரு மாரி கியூட்டா இருந்தா. நான் போயிட்டு நிக்கிறேன். ஆ அவ ஷாக் ஆனதெல்லாம் செம்ம கியூட்டா இருந்துச்சும்மா. எனக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க ஓகே. உங்க பேரண்ட்ஸ், சுகா பேரண்ட்ஸ் எல்லாம் ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க விளக்கு போட்டு முடிச்சுட்டு உங்க அப்பா, அம்மாவ தான் தேடிட்டு இருக்கீங்க. எங்கே போயிட்டாங்க? ஐயோ! இந்த காதல் பறவைகளோட வந்தா இதே தொல்லையா போச்சு. எங்கே போனாலும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்குங்க. அப்படி என்னத்த தான் பேசும்? 50 வருஷம் ஆகியும் இன்னும் காதல். ஐயோ! இந்த காதல் பறவைகளோட வயன், அ அப்பா! இங்க இருக்கியா நீ? நான் உன்ன எவ்ளோ நேரமா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? சும்மாதாம்மா அப்படியே நடந்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடாம எங்க நடந்துட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்றி. அது வந்து அப்பாக்கு சுகர் அதிகமாயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நடக்க வச்சு கம்மி பண்ணிட்டுருக்கேன். ஆ? பொய்யாவது ஒழுங்கா சொல்ல மாட்டியா நீ? இங்க என்ன நடக்குது? உங்க அப்பா, அம்மா எதுவுமே பேசாம பின்னாடியே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க டர்ன் பண்றீங்க. அங்க சுகா நிக்கிறான். அ அ நான் தான். இவ்ளோ பயப்படாதீங்க. அ நீங்க ஏன் இங்க வந்தீங்க? ஆக்சுவலி என் பேரு சுகா. மன் இண்டஸ்ட்ரியோட சிஇஓவா இருக்கேன். அண்ட் எனக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அப்பாக்காக பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டேன். என்னை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லவன், ரொம்ப நல்லவன். உனக்கு கெட்டவன் பிடிக்கும் அப்படின்னா ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப் ஃபார் யூ. வாட்? யார் நீங்கள்? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளோ நாகரிகமாக வந்தோன்னே என்னை இன்ட்ரோ பண்ணேன். நீ என்னமோ கொஷின் மேலே கொஷின் கேட்டுட்ருக்கா? ஆ, இன்ட்ரோ பண்ணுமா? ஆனால் நீங்கள் யார் எனக்கு? என்ன வயன்? ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு இப்படி தான் நீ ரெஸ்பெக்ட் குடுப்பியா? கல்யாணத்துக்கு அப்புறம் ரெஸ்பெக்ட் குடுக்காம இருக்கிறது ஓகே. கல்யாணம் கல்யாணத்தப்போ கூட ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டியா? இ என்ன? ஐ லவ் யூ. இங்க பாருங்க, நீங்க ஷாக்கு மேல ஷாக் போட்டுட்ருக்கீங்க. ஒரு நிமிஷம் நிறுத்தி நிதானமா பேசுங்க. எங்க வீட்ல எனக்கு ரொம்ப நாளா பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என் அம்மா உன்ன எங்கேயோ வெளிய வச்சு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. அவங்க உன்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து உன் வீட்ல பொண்ணு கேட்டாங்க. பட் உங்க பேரண்ட்ஸ் என் பொண்ணோட முடிவு தான் எங்க முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, மீட் பண்ணலாம், கோயிலுக்கு கூட்டு வாங்கன்னு சொன்னோம். அவங்களும் கூட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை இங்க வச்சு தான் பார்த்தேன். பட் ஐ டோன்ட் நோ வை உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. என் அம்மா செலெக்ஷன் எப்பவுமே தப்பாகாதுன்னு நான் உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம மேரேஜ் பண்ணிக்கிறதா நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. பின்ன இல்லையா? இல்ல. நான் சொல்லணும். நான் ஒத்துக்கணும். எனக்கு உங்கள புடிக்கல. என்ன ஏன் உனக்கு புடிக்கல? புடிக்கும் அப்படின்றதுக்கு வேணா ரீசன் இருக்கும். ஆனா புடிக்காது அப்படின்றதுக்கு ரீசன் தேவ கிடையாது. ஓ! அப்படி. பட் நீ டயலாக்க மாத்தி சொல்றன்னு நெனைக்கிறேன். இல்ல. என்னோட சைட்லருந்து பார்த்தா நான் சொல்றது தான் எப்பவுமே கரெக்ட்டா இருக்கும். டியர் பேரண்ட்ஸ், அ சொல்லு சுகா. 4 பேரும் கொஞ்சம் அப்படியே அந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கிறீங்களா? எ என்ன பண்ண போற? என் ஒய்ஃப கன்வின்ஸ் பண்ண போறேன். ஸோ டர்ன் பண்ணிக்கோங்க. 4 பேரும் அந்த பக்கம் திரும்பி நின்னுக்கிறாங்க. வயன், ம். உனக்கு என்ன புடிக்கலையா? யாரு நீங்கன்னே தெரியாதுன்றா? புடிச்சிருக்கா, புடிக்கலையான்னா எப்படி? ஐ ஹேவ் அ பிளான். பிளான்? சுகா உங்க கிட்ட வரான். அ என்ன பண்ற நீ? இல்ல,
உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்றல. ஆமா. முன்ன பின்ன தெரியாத பையனை எப்படி பிடிக்கும்? அதான் தெரிய வைக்கலான்னு. அ இங்க பாருங்க, நீங்க டபுள் மீனிங்கா பேசுற மாரி இருக்கு. இது கோயிலு. நான் டபுள் மீனிங்காலாம் பேசல. சிங்கிள் மீனிங்கா தான் பேசுறேன். சுகாவும் முன்னாடி வந்துட்டே இருக்கான். நீங்க பின்னாடி போய் வால்ல பின்னாகி நிக்கிறீங்க. ஏங்க இது கோயிலுங்க. என்னங்க பண்ண போறீங்க? நீங்க டைட்டா ஐஸ க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. சுகா உங்க கிட்ட வரான். ஐயோ! ஐயோ! கடவுளே! 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 என்ன காப்பாத்து. அ நீங்க ஐஸ் ஓப்பன் பண்ணி சுகாவ பார்க்குறீங்க. சுகா உங்க கழுத்துல தாலிய கட்டுறான். ஆ! இல்ல, தெரியாத ஒரு பொண்ணு, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பொண்ண கிஸ் பண்ற அளவுக்கு நான் மோசமானவ இல்ல. பட் இப்ப நான் கிஸ் பண்ணலாம். அப்படின்னு சுகா உங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். யாரு நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் மிஸ்டர் மின்யோங்கி. இப்போ ஹஸ்பண்ட் ஆஃப் வயன். ஐயோ! இத கேட்டுட்டு ஜின் சிரிக்கிறான். டேய் ஒரு நிமிஷம் நிறுத்துடா. எதுக்கு இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்க? இல்ல வயன். உன் கல்யாணம் இப்படிதான் எப்படியாவது நடந்திருக்கும்னு கெஸ் பண்ணேன். நான் கெஸ் பண்ண மாரியே நடந்திருந்துச்சா, அதான் சிரிப்பு வந்துச்சு. ம். பையன் எப்படி? அழகா இருக்கானா? அழகா தான் இருக்கான். என்ன விடவா? ஆ? இல்ல, இந்த வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம்ம விட அழகா இருக்கானான்னு கேட்டேன். இருக்கான். ஆனா உன் அளவுக்கு வந்துட முடியுமா என்ன? அதான்டி நீ என் ஃப்ரெண்டா இருக்க. இப்ப புரியுதா? நான் ஏன் இத்தனை வருஷமா உன்னை என் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன்னு? ஜின், என்னடி? இப்போ இது கேக்க தான் கால் பண்ணியா என்ன? மறந்துட்டேன். வயன், நான் என்ன உன்ன மாதிரியா? கோயிலுக்கு மாப்பிள்ளை பார்க்க போயிட்டு வரும்போது புருஷனோட வருது. நான் அந்த மாதிரி இல்ல. ஜின், இல்லடி சும்மா சொன்னேன். எனக்கு ஒரு பொண்ண பார்த்துருக்காங்க. எனக்கும் அவள புடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட். நீ உன்னோட திடீர் புருஷன கூட்டிட்டு மறக்காம வந்துரு. ஐயோ! அது என்னடா திடீர் புருஷன்? ஆமா, அவன் திடீர் புருஷன் தானே. அவனுக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது கல்யாணம் ஆக போகுதுன்னு. திடீர்னு வந்தானா, தாலிய கட்டானா, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டானாம். தென் சிரிக்காத. இல்லடி, ஐ கான்ட் கண்ட்ரோல் மைசெல்ஃப். ஏண்டி அதுக்கப்புறம் உனக்கு நீ எப்பேர்ப்பட்ட ஆளு? ஆட்டிட்யூட் குயினு. நீ நெனச்சிருந்தா தாலிய தூக்கி வீசிருக்கலாம்ல. ஏன் வீசல? ஏன் வீசல? ஏ ஏன்னா எனக்கும் அவர புடிச்சிருந்துச்சு. ஆ? அப்ப புடிக்கலன்னு சொன்ன? அது எப்பவுமே ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் மீட்லயே புடிச்சிருக்குன்னு ஒத்துக்கிட்டா, ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது? அதனால தான் அவங்களா வந்து எனக்கு இந்த பொண்ண ரொம்ப புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என் ஃபேமிலில கன்வின்ஸ் பண்ணணும். ரொம்ப ஒரு 2, 3 தடவ கேட்டதுக்கு அப்புறமா ஓகே சொல்லலாம்னு நெனச்சேன். அவன் என்னமோ ஃபர்ஸ்ட் டைமே தாலிய கட்டி விட்டுட்டான். உன் ஆளு ரொம்ப ஃபாஸ்ட்டு தான். ம்ஹ்ம். ரொம்ப ஸ்லோ. ரொம்ப ஸ்லோவா? என்னடி சொல்ற? அது உனக்கு சொன்னா புரியாது ஜின். வயன். அ ஜின் ஜின் அவன் வந்துட்டான். நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்னடி புருஷன பார்த்து இவ்ளோ பயப்படுற? இல்ல அவன் கொஞ்சம் பொசசிவ். நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்படி நீங்க கட் பண்ணிடுறீங்க. சுகாவும் உங்க ரூம்குள்ள என்டர் ஆகுறான். யார்ட்ட பேசிட்டு இருந்த? சும்மாதான் ஃப்ரெண்டு கிட்ட. இப்போ உங்களுக்கு என்ன? பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு வேண்டாம். ஏய் எந்திரிச்சு வாடி. எனக்கு காலெல்லாம் வலிக்குது. நான் வேணா உன்னை தூக்கிட்டு போகவா? தூக்குவீங்களா? என்னையா? எங்க? முடிஞ்சா தூக்குங்க. சுகாவும் உங்களை பிரைடல் ஸ்டைல்ல லிஃப்ட் பண்றான். அ, எப்படி தூக்குனீங்க? கையில தான். சுகா, இந்த மொக்க காமெடிலாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து வெயிட் கம்மியா இருந்தா நீங்க லிஃப்ட் பண்ணீங்க ஓகே. பட் இப்போ நான் கொழுக்கு முழுக்குன்னு இருக்கேன். எப்படி தூக்குனீங்க? நீ காத்து மாதிரி தான் இருக்க. ரொம்ப வெயிட் போட்டேன் அப்படிலாம் சொல்லாத. உன்னோட கண்ணம் அப்படியே புசு புசுன்னு பூரி மாதிரி இருக்கு. அப்படியே சப்பியா பப்ளியா கியூட்டா ஆயிட்ட. ஆனாலும் எனக்கு நீ வெயிட்லெஸ்ஸா தாண்டி தெரியுற. அப்படியே காத்த தூக்கி கையில வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. காத்த தூக்கி கையில வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கா? ம். சுகா உங்களை தூக்கிட்டு போய் டைனிங் டேபிள்ல தான் உட்கார வைக்கிறான். அ, ஐயோ! என்ன சுகா பண்ணி வச்சிருக்க? என்னடி பண்ண? இவ்ளோ ஃபுட்டு சாப்பிட்டா நான் இன்னும் குண்டாயிடுவேன்.
வயன், இப்போ நீ சப்பி ஆனா தான் என்ன தப்பு? சப்பி ஆனா என்ன தப்பா? இப்பவே எல்லாரும் என்ன உருண்டுட்டு நடக்கிறேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமும் நான் சப்பி ஆனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளோதான். அவ்வளோதான். இப்படி போட்டேன்னா. நீ எவ்வளோ கியூட்டா இருக்க தெரியுமாடி? ஆக்சுவலி நீ ஸ்லிம்மா இருக்கும்போது அழகா இருந்த. ஆனா இப்போ நீ அழகா இருக்க. அ ஆ உனக்கு டிஃப்ரென்ஸ் புரியலையா? அப்போ அழகா இருந்த, இப்போ அழகா இருக்க. சுகா அப்படி பார்க்காத. ஏய், நான் என் பொண்டாட்டிய சைட் அடிக்கிறேன். உனக்கு என்னடி? சாப்பிடு. கையும் வலிக்குதா? ம். இந்தா காட்டு. ஆ நீங்களும் அந்த சாப்பாட ஃபுல்லா சாப்பிடுறீங்க. அம்மா! என்னடி ஆச்சு? பாரு வயிறு பெருசாயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் குண்டாயிட்டே போயிடுவேன். ஏய், நீ குண்டானாலும் பரவாயில்லடி. இல்ல, இந்த அளவுக்கே உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் குண்டாயிட்டேன்னா, இதுக்கு மேலேயும் நான் குண்டாயிட்டேன்னா, நீ என்ன கண்டுக்க கூட மாட்ட. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா? என்னாடி ஒளறிட்டு இருக்க? ம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ரூம்குள்ள வந்தோனே ஓடி வந்து என்ன கிஸ் பண்ணுவ. நான் நடக்க முடியலன்னு சொல்லலாம் வேண்டாம். நீயே என்ன தூக்கிட்டு வருவ. சேர்ல உட்கார வச்சு சாப்பாடு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஊட்டி விடுவ. ஒவ்வொரு வாய் நான் சாப்பிடும்போதும் லிப்ஸ்ல கிஸ் பண்ணிக்கிட்டே இருப்ப. பட் இப்ப பாரு, நான் கால் வலிக்குதுன்னு சொன்னா தான் தூக்கிட்டு வர. என்னால சாப்பிட முடியல, கை வலிக்குதுன்னா தான் ஊட்டி விடுற. நீ முன்ன மாதிரி இல்ல சுகா, போ. மேடம், இங்க பாருங்க. இத வச்சு தான் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு சொல்றீங்களா என்ன? ம். கொஞ்ச நாள்ல நான் இன்னும் ரொம்ப குண்டாயிட்டேன்னா, நீ என்ன யாருன்னு கேட்டுருவல்ல? ஏய், அப்படிலாம் கேட்க மாட்டேன்டி. ஐயோ அப்பா! நீ என்ன விட்டு தள்ளி இரு. இ ஏன்? பொண்ணுங்க பிரெக்னன்சிக்கு அப்புறம் ரொம்ப குண்டாயிடுவாங்களாம். அ அ அ அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க கூட மாட்ட. வேண்டாம், நீ போ. அதுக்குள்ள பிரெக்னன்சி வரைக்கும் போயிட்டியா? ஒரு நாள் நடக்கும்ல. ஆமா, ஒரு நாள் நடக்கும். அப்படின்னு சுகா ஒரு சின்ன ஸ்மிர்க்கோட உங்கள பார்க்குறான். அ என்ன பண்ற நீ? எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் என்னைக்குமே குறைஞ்சதில்ல. அப்போ, இப்போ, எப்பவுமே. ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னா, நீ என்கிட்ட கம்ஃபர்டபுள் ஆகணும்னு நினச்சேன். உனக்கா விருப்பப்பட்டு வேணும், இப்ப கேட்டல்ல, அந்த மாரி கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ, நீ கேட்டுட்ட. இதுக்கப்புறம் லவ் குடுக்க எனக்கு என்ன கஷ்டம்? அவ உங்க ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. சுகா என்ன பண்ற நீ? நீ தானடி கேட்ட. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கன்றா? சுகா உங்ககிட்ட இன்னும் ரொம்ப க்ளோஸா வரான். சுகா எனக்கு பயமா இருக்கு. நான் தானே, புருஷன் தானே, பயப்பட வேண்டாம். ஹேண்ட்ஸ குடு. ம். சுகா உங்க ஹேண்ட்ஸ புடிச்சு, எதுக்கு தேங்க் யூ? லைஃப் அப்படியே அன்ரொமான்டிக்கா, அப்படியே கோல்டாவே போயிடும்னு நினச்சேன். வந்த ஃபர்ஸ்ட் டேலயே என்ன அப்படியே பக்கா ரொமான்டிக்கா மாத்தி விட்ட. தேங்க் யூ. நீ ரொமான்டிக்கா? போய் வெளிய சொல்லு. எல்லாம் சிரிச்சிடுவாங்க. ஏய், என்னாடி சொல்ற? ஆமா, ஒரே ரூம்ல தான் இருக்கோம். ஆனா நீ எப்பவுமே என்கிட்ட வந்ததே இல்ல. கிஸ் பண்ணுவ, ஓடிடுவ. உன் கை என் கண்ணத்தை தாண்டி கீழே போனதே இல்ல. என் காலை மட்டும் மசாஜ் பண்ணி விடுவ. அவ்வளோதான், அவ்வளோதான். நீங்களாம் ரொமான்டிக் ஹீரோனா ஒரு சனம் சிரிச்சிரும்பா. அப்படின்னு நீங்க மேலே ஓடுறீங்க. அடி பாவி! அப்படின்னு சுகாவும் உங்க பின்னாடியே ஓடி வரான். நீங்க ரூம் டோரை க்ளோஸ் பண்ண போறீங்க. சுகா அவன் கை வச்சு டோரை பிடிச்சிக்கிறான். ஓப்பன் பண்ணு. முடியாது. ஓப்பன் பண்ணு. முடியாது. ஓப்பன் பண்ணுடி. முடியாது சுகா. செம்ம கடுப்பாயிடுவேன். ஓப்பன் பண்ணு. மாட்டேன்னு சொல்றேன்ல. ஓப்பன் பண்ணுடி. நீங்க ஒரு செகண்ட் உங்க ஹேண்டை லூஸா விடுறீங்க. அதுக்குள்ள சுகா உள்ள வந்துடுறான். சுகா நான் ஏதோ விளையாட்டுக்கு 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 சொன்னியா? ம். ஓகே. அப்ப நானும் கொஞ்ச நேரம் விளையாடிக்கவா? அ, சுகா சுகா என்ன பேசிட்டு இருக்க நீ? காது கேட்கலையாடி? தெளிவா தானடி பேசுற.
தமிழ்ல தானடி பேசுறேன். உனக்கு இதுக்கப்புறம் புரிய வைக்கணும்னா நான் எப்படி சொல்லணும்? சுகா உங்கள இழுத்து பெட்ல தள்ளுறான். உ சுகா இப்ப அவனும் உங்க மேல வந்து ஹோவர் ஆகுறான். சுகா என்ன பண்ற நீ? ஏய் நல்லா மெத்து மெத்துன்னு தலகாணி மாரி இருக்குடி. சுகா நீ இப்படிலாம் பேசாத, எனக்கு ஒரு மாரி ஆகுது. ஒரு மாரினா வெக்கமாகுதா? ம். சுகா உங்க சீக்ஸ புடிச்சு கிஸ் பண்ண வரான். அப்போ உங்க ஃபோன் ரிங் ஆகுது. இந்த நேரத்துல யாருடி? அ ஒரு நிமிஷம். அது அப்புறம் பேசிக்கோ. இப்ப வா. அ அ ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருந்தா? சரி போய் பேசி தொல. ம். ஹலோ? ஏய் வயன், நான் ஜியா பேசுறேன்டி. சொல்லு ஜியா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆ ஆமா, ஆயிடுச்சு. ஏண்டி மாப்பிள்ளை பார்க்க போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியாமே? யாரு சொன்னா? நம்ம ஜின் தான் வயன். ஐயோ! அ வேற யார்கிட்டயும் சொல்லிடாதடி. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டி. நம்ம குரூப்ல இருக்க 258 பேர தவிர. ஏன்னா? நீயும் ஜின்னும் பேசின ரெக்கார்ட ஜின் வந்து குரூப்ல போட்டு விட்டுட்டான். ஐயோ! என்னடி சொல்ற? எல்லாரும் என்ன செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஐயோ! நீங்க திரும்பி சுகாவ பார்க்குறீங்க. என்னடி ஆச்சு? ஃபோன வச்சுட்டு வாடி. வேற என்ன சொன்னாங்க? உன்னோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோவா அனுப்ப சொன்னாங்க. எல்லாரும் பார்க்கணுமா. ஃபோன வைடி. ஏய் அனுப்புடி. நீ ஃபோன வை. நீங்களும் அவ ஃபோன கட் பண்ணிட்டு ஜின்னுக்கு தான் கால் பண்றீங்க. ஹலோ? சொல்லுடி. என்ன பண்ணிட்டுருக்க? சும்மாதான். குரூப்ல மெசேஜ் போட்டுட்ருக்கியா? ஏய் இல்ல, நான்லாம் போடலையே. நீங்க ஃபோன கட் பண்ணிட்டு குரூப் சாட்குள்ள தான் போய் பார்க்குறீங்க. எனக்கு அப்பவே தெரியும். வயன் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போதே இப்படிதான் ஒரு நாள் வந்து நிப்பான்னு. இப்ப பார்த்தியா கல்யாணம் பண்ணிட்டு நம்மகிட்டலாம் சீக்ரெட்டா வச்சுட்ருக்கா. இருந்தாலும் வயன் செம்மையான ஆள் தான்ப்பா. எப்படி நம்மகிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டா பார்த்தியா? அவ ஹஸ்பண்ட் ஃபோட்டோவ அவ அனுப்ப மாட்டேன்னு சொல்ட்டா. லூசு! அவ ஏன் அனுப்பணும்? அவ தான் தெளிவா சொன்னாளே! மின் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ தான் அவருன்னு சொல்ட்டு. அந்த ஃபோட்டோ கூகுள்ல தேடுனாலே கிடைக்க போது. அட! ஆமால்ல. இரு நான் தேடி அனுப்புறேன். அவங்களும் ஃபோட்டோ அனுப்புறாங்க. ஐயோ! எவ்ளோ கியூட்டா இருக்கான். வயனுக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குப்பா. எவ்ளோ அழகான பையன கல்யாணம் பண்ணியிருக்கா. ஐயோ! வயன் எத்தன பெட்டு மாத்துனாளோ! எத்தன கட்டில் உடைஞ்சுச்சோ! எப்ப பார்த்தாலும் இப்படியே யோசிக்காதடி. இல்லடி, ஒயன் காலேஜ் படிக்கும்போது எப்படிலாம் பேசினா. இப்போ அவ்வளோதான். அ அவ சும்மா எறா சிக்குனாலே விடமாட்டா. இப்ப சுறாவே சிக்கியிருக்கு. விடுவாளா என்ன? ஏய் சிக்குனது சுறா இல்லடி, சுகா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு வயன். என்னோட மானத்த இவ்ளோ கேவலமா இந்த குரூப்ல வாங்கிட்டு இருக்கீங்களே! இப்ப என்ன பிரச்சனை? ஆமா, அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். அவருக்கு என்ன பார்த்த உடனே புடிச்சிருச்சு. என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நெனச்சாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் மீட்லயே தாலி கட்டுனாரு. இப்ப என்ன? என்ன தப்பு? வயன் நீயும் இருக்கியா? ஹாப்பி மேரிட் லைஃப் டி. ஆ இவ்ளோ நேரம் வக்கனையா பேசிட்டு இப்ப ஹாப்பி மேரிட் லைஃபாம். சுகா இது எல்லாத்தையும் தூரத்துல நின்னு பார்த்துட்டு இருக்கான். நீங்க 1 1/2 ஹார்ஸா உங்க குரூப்லயே சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் சுகா உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் வயன் எத்தன குழந்தைங்க? குழ குழந்தைங்க அ அ ஐயய்யோ! அப்புறம் கூப்பிடுறேன். அப்படின்னு நீங்க டக்குன்னு ஃபோன வீசிட்டு சுகா கிட்ட போறீங்க. அ சுகா பேசிட்டியா? அதுக்குள்ளயா? நான் என்ன ஒரு 4 நாள் ஆகும்னு நெனச்சேன். அ இல்ல சுகா நம்மள பத்தி. ஓகே. நம்மள பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நீ உன்ன மறந்து பேசிட்ட. அ அ ஆமா. சரி ஓகே போய் பேசு போ. சுகா போய் பேசுடி. போய் பேசவா? போய் பேசு. அதானே சொல்றேன். உனக்கு எதுவுமே வேண்டாமா? எனக்கு எதுவுமே வேண்டாம் வயன். நீ கெளம்பு. அ சுகா, கல்யாணம் ஆகி இன்னையோட 3வது மாசம் முடியுது. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா என்ன? போய் பேசு போ. ஃபோன்ல சார்ஜ் கீது முடிஞ்சிற போது. 24/7ம் சார்ஜ் இருக்க மாரி ஒரு ஃபோன் வாங்கி குடுத்துட்டுமா? சுகா சாரி. சுகா ஏதாவது பேசு சுகா. சுகா சாரி. போய் பேசு வயன். அங்க போய் பேசு போ. என்கிட்டலாம் வந்து எதுக்கு பேசிட்டு இருக்க?
போ. போய் பேசு போ. சுகா, போய் பேசுடி. நீங்க ஸ்லோவா அந்த பெட்ட விட்டு எந்திரிக்கிறீங்க. சுகா, சுகா என்ன பாரேன். என்னடி உனக்கு இப்ப பிரச்சனை? நீங்க ஸ்லோவா உங்க ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. வயன், என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் பண்ணல. குளிக்கலான்னு போறேன். அதான். உள்ள போய் ட்ரெஸ் பண்ணு போ. அங்கே போனால் ட்ரெஸ் ஈரமாயிடுது சுகா. துவைக்கும் போது கஷ்டமா இருக்கு. எங்கேயே கழட்டி வச்சுட்டு போறேன். நீங்க உங்க ஷர்ட் மொத்தமா ரிமூவ் பண்ணி கீழே போடுறீங்க. சுகா அவனோட ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீங்க நல்லவரா இருக்க ரொம்ப ட்ரை பண்றீங்கன்னு தெரியுது. ஆனா உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏய், எப்படி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண? சுகா, அப்படி பார்க்காதீங்க. நீ தானடி பாருன்னு கை எடுத்து விட்ட. இப்போ பார்க்காதன்ற. இல்லை, நான் பாருன்னு சொன்னேன். ஆனால் இப்படி இல்லை. ஐயோ, பார்வையிலே என்ன ஃபுல்லாக தின்றுவீங்க போல. நீ என்னை செம்ம கடுப்பாக்குற. கடுப்பெல்லாம் உங்களாக்க நான் ட்ரை பண்ணலையே அப்படின்னு நீங்கள் சுகாவோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. சுகா உங்கள் மேலே வந்து விழுகிறியா? ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒன் ஷாட்ஸ் ஆர் எஃப்எஃப் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆர்மிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாட்டா, பை பாய்.